மொபைல் ஃபோன் வாங்கணும்னு வந்துட்டீங்கன்னா என்னோட பிராண்டை தான் வாங்கணும், வேற எந்த பிராண்டையும் வாங்கக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி சாம்சங் அடிதடியா அடுத்தடுத்து மொபைல் ஃபோன்ஸை லான்ச் பண்ணிட்டு வராங்க. அந்த மாதிரியான ஃபோனை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஹலோ மக்களே, வணக்கம். இது உங்க மொபைல் ஃபோன் லைப்ரரி. நான் உங்க மகேந்திரன். சாம்சங் ஆல்ரெடி M30 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த மாடலை இப்போ கொஞ்சம் ரீமாடலிங் பண்ணி கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி M30s அப்படின்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. எஸ், இந்த 6000 mAh பேட்டரி ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு தேவையா அப்படின்ற கேள்வி இருக்கு. அண்ட் அந்த கேள்விக்கான விடையை இந்த வீடியோவில் தேடுவோம், வாங்க. நம்ம எல்லாருமே 6000 mAh பேட்டரி பேங்கை ஹேண்டில் பண்ணியிருப்போம். அண்ட் அதோட வெயிட் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. அது கூட கம்பேர் பண்ணும்போது இந்த M30sல இருக்கிற 6000 mAh பேட்டரி கொடுத்திருந்தாலும் இது அந்த அளவுக்கு வெயிட்டா இல்ல, அதுல ஒரு 50% கூட இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். வெயிட் பேலன்சிங் அமேசிங்கா பண்ணியிருக்காங்க. இந்த போனோட 6.4 inches ஃபுல் HD AMOLED டிஸ்பிளே இதுக்கு ஒரு நல்ல ஐ ப்ளீசிங் அட்ராக்டிவ் லுக்கை தருது. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த போனோட டாப்ல வாட்டர் டிராப் நாட்ச் இருக்கு, பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. போனோட டாப்ல ஆல்மோஸ்ட் பெசல்லெஸ்ஸா இருக்கு. அண்ட் போனோட பாட்டம்ல லிட்டில் பிட் பெசல் இருந்தாலும் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ரியர்ல பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரொம்பவே ஃபாஸ்டா அன்லாக் பண்ணுது. மற்ற M சீரிஸை கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆக்கியிருக்காங்க. இந்த ஃபோனோட மெமரி செக்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா 4GB 64GB அண்ட் 6GB 128GBன்ற ரெண்டு வேரியண்ட்ல வருது. அண்ட் இந்த ரெண்டு ஃபோனுமே டெடிகேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட் இருக்கு. அண்ட் இதை 512GB வரையிலும் நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஃபோனோட பேக் பேனலை பாலிகார்பனேட் மெட்டீரியல் டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஓலியோஃபோபிக் கோட்டிங் இருக்கிறதால ஃபிங்கர் பிரிண்ட் அட்ராக்ஷன், ஃபிங்கர் பிரிண்ட் இம்ப்ரெஷன் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அண்ட் இதோட கிரேடியன்ட் லுக்கு நம்ம எல்லாருமே அட்ராக்ட் பண்ணும். இது லைட் ரிஃப்ளெக்டிவாக இல்லைனாலும் மேட் ஃபினிஷாக இருந்தாலும் இந்த கிரேடியன்ட் பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கு. இந்த ஃபோனோட கேமரா செக்மெண்ட் இது ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப்ல வருது. இதோட பிரைமரி சென்சார் பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல். இந்த 48 மெகாபிக்சல் 2.0 ஆபர்ச்சர்ல வருது. இது ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸ் சென்சார். அண்ட் அது மட்டும் இல்ல, இதுல அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார்னு 8 மெகாபிக்சல்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் இதோட டெப்த் சென்சார் பாத்தீங்கன்னா 5 மெகாபிக்சல்ல இருக்கு. இதோட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பாத்தீங்கன்னா 16 மெகாபிக்சல். இது போனோட டிஸ்பிளே டாப் நாட்ச்ல வச்சிருக்காங்க. பார்க்கிறதுக்கு ரொம்பவே ஐ ப்ளீசிங்கா இருக்கு. அண்ட் இதோட ரியர் கேமராவில் நீங்க 240 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் ஸ்லோ மோஷன் வீடியோ ஷூட் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்ல 4K வீடியோவும் ஷூட் பண்ணலாம். இந்த ஃபோன் அவுட் ஆஃப் பாக்ஸ் Android Pie 9.0 வருது. இது One UIல பவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னாக்க சாம்சங்கோட Exynos 9611. இது பழைய M சீரிஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்டான ப்ராசஸர். இதோட பேட்டரி 6000 mAh பேட்டரி வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். அண்ட் இது 15 watts டைப் C ஃபாஸ்ட் சார்ஜிங்கை சப்போர்ட் பண்ணுது. இந்த 6000 mAh பேட்டரியை வச்சு நீங்க 29 hours வீடியோ பிளே பண்ணலாம். அண்ட் 49 hours நீங்க வாய்ஸ் கால்ஸ் பேசலாம். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, 131 hours நீங்க மியூசிக் பிளே பண்ணலாம் அப்படின்ட்டு சாம்சங் கிளைம் பண்றாங்க. ஸோ இதுதான் அந்த ரீசன் 6000 mAh பேட்டரி ஏன் இந்த போன்ல வந்திருக்கு அப்படின்ட்டு. இன்னைக்கு நம்ம சாம்சங்கோட M30s பத்தி பார்த்தோம். அண்ட் அதோட கீ ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த பேட்டரி 6000 mAh எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தோம். நான் உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.